Good morning students. Today we are going to see about volume. Volume is also a derived unit. You all know that. So what is volume? The amount of space occupied by a three-dimensional object is known as its volume. Three-dimensional object அப்படின்னா என்ன? இப்போ ஒரு வாட்டர் கேன் இருக்கு. அந்த வாட்டர் கேன் தண்ணி ஃபில் பண்றீங்க. ஸோ தண்ணி என்ன ஆகும் அப்படின்னா ஃபில் ஆகும். ஸோ அந்த தண்ணி எவ்வளோ இடத்தை ஆக்குப்பை பண்ணியிருக்கு, எவ்வளோ இடத்த பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத கேல்குலேட் பண்ணுறது தான் என்னது வால்யூம். வால்யூம்ங்கிறது ஒன்றும் இல்லை. வால்யூம் இஸ் ஈக்குவல் டு சர்ஃபேஸ் ஏரியா இன்டு ஹைட். சர்ஃபேஸ் ஏரியா நமக்கு கண்டுபிடிக்க தெரியும். ஏரியா நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிருக்கிறோம், அப்படி தானே? அதை கண்டுபிடிச்சிட்டு அதோட ஹைட்டு, அந்த வாட்டர் பாட்டிலோட ஹைட் எவ்வளோ இருக்குங்கிறதை மல்டிப்ளை பண்ணிட்டோம்னு சொன்னால் நமக்கு என்ன கிடச்சிரும்? வால்யூம் கிடச்சிரும். ஸோ வால்யூம்ங்கிறது ஒன்றும் இல்லை, சர்ஃபேஸ் ஏரியா இன்ட்டு ஹைட். ஒரு ஹைட் ஆட் பண்ணுறோம், அவ்வளோதான். ஏரியா ஏற்கனவே கண்டுபிடிக்க தெரியும் உங்களுக்கு. ஓகே, the SI unit of volume is cubic meter or meter cube. இதோட SI யூனிட் என்ன? சிஸ்டம் ஆஃப் இன்டர்நேஷனல் யூனிட் என்ன அப்படின்னா மீட்டர் கியூப் அல்லது கியூபிக் மீட்டர். ஏரியாவுக்கு என்ன பார்த்தோம்? மீட்டர் ஸ்கொயர்னு பார்த்தோம். இதில் ஹைட் ஒன்று ஆட் ஆகிறதுனால இன்னும் ஒரு மீட்டரை ஆட் பண்ணிக்கிறோம். ஸோ மீட்டர் கியூப், m to the power of 3ன்னு போட்டால் மீட்டர் கியூப், m to the power of ஸ்கொயர் 2ன்னு போட்டால் ஸ்கொயர், m to the power of கியூப் அப்படின்னு போட்டால் என்னது? மீட்டர் கியூப் அப்படின்னு அர்த்தம். ஓகே, now we are going to see the volume of regularly shaped objects. நம்ம எல்லாருக்கும் தெரியும் regular shaped objectsனா என்ன, irregular shaped objectsனா என்ன. regular shaped objectsனா என்ன? ஸ்கொயர், ரெக்டாங்கிள், ட்ரையாங்கிள், சர்க்கிள், அந்த மாதிரி இதெல்லாம் ரெகுலர் ஷேப்ட் ஆப்ஜெக்ட்ஸ்னு நமக்கு தெரியும். ஓகே, ஸோ அந்த மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ்க்கு எப்படி வால்யூம் கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பார்த்தா, as in the case of area, the volume of regularly shaped objects can also be determined using an appropriate formula. இதுக்கும் நம்ம என்ன செய்யலாம்? நம்ம ஏரியா கண்டுபிடிச்சோம் இல்லையா, ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள், ஏரியா ஆஃப் ரெக்டாங்கிள் அப்படின்னு பார்த்து அதோட ஃபார்முலா போட்டு நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சோம். அதே மாதிரி இதற்கும் என்ன இருக்குது? ஃபார்முலா இருக்குது. ஒன்றுமே இல்லை, அதே ஃபார்முலா இன்ட்டு கூடாது மல்டிப்ளை பண்ணிக்கணும். ஓகேவா? ஸோ ஃபார்முலா இஸ் ஸோ சிம்பிள். இதில் உங்களுக்கு ப்ராப்ளம் ஒரு 2 ப்ராப்ளம் கொடுத்துருக்காங்க. ஃபார்முலா போட்டு நம்ம அந்த ப்ராப்ளமை கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஸோ வாட் இஸ் கிவன்? Find the volume of a cube whose side is 3 cm. வால்யூம் கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க? வால்யூம் கேட்டிருக்காங்க. வால்யூம் கண்டுபிடிக்கணும். எதுக்கு கண்டுபிடிக்கணும்? கியூப். கியூபுக்கு சைடு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 3 cm. அடுத்து என்ன கேட்டிருக்காங்க? சிலிண்டர். சிலிண்டர் கேட்டிருக்காங்க. அதோட ரேடியஸ் கொடுத்துருக்காங்க. ரேடியஸ் 3 மீட்டர் அண்ட் ஹைட்டு 7 மீட்டர். ஸோ இதுதான் நமக்கு சம்மு. ஸோ ஃபஸ்ட் சம் எப்படி போடலான்னு பாருங்கள். கியூப். கியூப்னு சொன்னாலே அதோட ஃபார்முலா என்ன? volume of a cube. So first sum equal to என்னது? formula என்னது? a cube. so side என்ன கொடுத்துருக்காங்க? 3 cm. so a cube னா a into a. so 3 cmங்கிறனால 3 into 3. so எவ்வளோ வரும்? 3 3s are 9, 9 3s are 27. 27 யூனிட் என்ன போடணும்? centimeter cube. This is the answer. Centimeter cube தான் மெயின். வால்யூம்ங்கிறனால என்ன செய்யணும்? கியூப் போடணும். ஏரியானா ஸ்கொயர் போடணும். ஓகே, ஸோ செகண்ட் சம், a cylinder whose radius is 3 meter and height is 7 meter. Cylinder, volume of cylinder என்ன? Formula, what is the formula for volume of cylinder? is equal to, உங்களுக்கு சர்க்கிளோட ஃபார்முலா தெரியும், பை ஆர் ஸ்கொயர். சிலிண்டர் சொல்லும் போது கூட என்னது? மல்டிப்ளை பண்ணுறது, ஹைட்டை மல்டிப்ளை பண்ணணும். ஸோ பையோட வேல்யூ 22/7. ஆர் ஸ்கொயர், ஆர் என்ன கொடுத்துருக்காங்க? 3. ஸோ ஆர் ஸ்கொயருங்கிறனால 3 ஸ்கொயர் இன்ட்டு ஹைட்டு 7. இது எப்படி எழுதலாம்? 22/7 இன்ட்டு 3 ஸ்கொயர்னா 3 into 3 into 7. ஸோ கீழே ஒரு 7 இருக்குது. ஸோ இதையும் கேன்சல் பண்ணலாம். equal to 22 into 3 3s are 9. so 22 into 9 என்ன ஆன்சர் வருதுன்னா 198. என்ன பண்ண ஆன்சர்? மீட்டர். யூனிட் மீட்டர் கியூப். ஸோ வால்யூம் ஆஃப் சிலிண்டர் நம்ம கொடுத்துருக்க அளவுக்கு 198 மீட்டர் கியூப். ஓகே,
Okay, now we are going to see about volume of liquids. Liquidsனா தெரியும், திரவ பொருட்கள்னு உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இதோட வால்யூம் என்ன அப்படின்னு, அந்த லிக்விட்ஸோட வால்யூம் என்னங்கிறத நம்ம இப்போ பார்க்க போகிறோம். சரி, லிக்விட்ஸ் வந்து இப்போ ஒரு திடப்பொருள் அப்படின்னு சொன்னால் அது வந்து என்னது, அதுக்கு வந்து என்ன இருக்குது, ஒரு ஸ்பேஸ் ஆக்குபை பண்ணும், அதுக்கு வந்து என்ன இருக்குது, வால்யூம் இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் லிக்விட்ஸ் வந்து என்ன செய்யும் அப்படின்னா, தண்ணி என்ன செய்யும், ஓடிட்டே தான் இருக்கும் இல்லையா. அப்போ அதுக்கு வந்து என்னது, அதுக்கு வால்யூம் இருக்கானா இருக்கு. ஏன் அப்படின்னா எந்த கண்டெய்னர்ல நம்ம ஊற்றி வைக்கிறோமோ அதோட ஷேப் அதை எடுத்துக்கிறனால, அதுக்கு ஷேப் இல்லைன்னா கூட நம்ம எதில் ஊற்றி வைக்கிறோமோ அதோட ஷேப் எடுத்து, இப்போ வந்து நான் வந்து தண்ணியை ஒரு வாளியில் ஊற்றினேன்னா அந்த வாளி ஷேப்புக்கு தண்ணி மாறிடும். இல்லை ஒரு வாட்டர் கேனில் ஊற்றினேன்னா வாட்டர் கேன் ஷேப்புக்கு தண்ணி மாறிடும். ஸோ அதை வந்து ஷேப்பாக எந்த இடத்துல ஊற்றுறோமோ அதுக்கேற்ற ஷேப்பை அதை எடுத்துக்கணும். ஸோ அதுக்கு வந்து என்ன இருக்குது, வால்யூம் இருக்குது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிறோம். சரியா. சரி, இப்போ நம்ம வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னா, the volume of any liquid is equal to the space that it fills. எவ்வளோ இடத்தை அது ஃபில் பண்ணுதுங்கிறது தான் அதோட வால்யூம். அண்ட் கேன் பி மெஷர்ட் யூசிங் எ மெஷரிங் சிலிண்டர். சரி, இதோட வால்யூமை நம்ம எப்படி அளக்கலாம்? இப்போ உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா பால் வாங்கிட்டு வர சொல்கிறாங்க, நம்ம பால்காரர் பால் ஊற்றுறாருன்னு சொன்னால் நம்ம என்னது, எனக்கு 1 லிட்டர் கொடுங்க அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. இல்லைன்னா 500 ml கொடுங்க அப்படின்னு கேட்டு நம்ம வாங்குகிறோம். அவங்க என்ன செய்கிறாங்க, ஒரு மெஷரிங் சிலிண்டர் வச்சுருப்பாங்க, அது கரெக்டாக 500 ml இருக்கும் அல்லது 1 லிட்டர்னு இருக்கும், அதில் தான் அளந்து ஊற்றுவாங்க. ஸோ ஒரு மெஷரிங் சிலிண்டர் இருந்தால் அல்லது மெஷரிங் கண்டெய்னர் இருந்தால் தான் நம்ம என்ன செய்ய முடியும், அதை வால்யூமை கரெக்டாக அளந்து நம்ம கொடுக்க முடியும். ஓகேவா. ஸோ இந்த படத்தில் இருக்கு பாருங்க, திஸ் இஸ் மெஷரிங் சிலிண்டர். அதில் பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன அளவுகள் கொடுத்துருக்குறாங்க, அதெல்லாம் எம்எல்ல கொடுத்துருக்குறாங்க. 10, 20, 34 அப்படி சொல்லிட்டு எம்எல்ல இருக்கு. அதுக்கு நமக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி அளந்து கொள்ளலாம். ஓகேவா. எல்லாமே மில்லி லிட்டரில் கொடுத்துருக்குறாங்களே அப்படின்னா என்ன அப்படின்னா, அதுதான் இருக்கிறதுலே சிறிய அளவு மில்லி லிட்டருங்கிறது. ஸோ நம்ம சாதாரண லிட்டர் அந்த கணக்கில் தான் நம்ம வாங்குவோம். சரி, அப்போ ஒரு லிட்டர் அப்படின்னா என்ன? லிட்டர் இஸ் த காமன்லி யூஸ்ட் யூனிட். இந்த யூனிட்டை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த லிட்டருங்கிறது என்ன அப்படின்னா, ஒரு 2 லிட்டருங்கிறது என்னன்னா 1000 cc ஆர் சென்டிமீட்டர் கியூப்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அப்படின்னு பாருங்க. காமன்லி known as cc அப்படின்னா என்னன்னா கியூபிக் சென்டிமீட்டர்னு அர்த்தம். cc மீன்ஸ் கியூபிக் சென்டிமீட்டர். கியூபிக் சென்டிமீட்டர்னா ஒன்றுமே இல்லை, சென்டிமீட்டர் கியூப். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, யூனிட் ஆஃப் வால்யூம் என்னது, சென்டிமீட்டர் கியூப்னு பார்த்தோம்ல, அதே தான். அப்போ 1 லிட்டர்னு சொன்னால் 1000 சென்டிமீட்டர் கியூப், 1000 சென்டிமீட்டர் கியூப் இருந்தால் 1 லிட்டர். அப்படி இல்லைன்னா 1000 ml, 1000 ml எடுத்தோன்னா அது 1 லிட்டர் அப்படின்னு கால்குலேட் பண்ணி வச்சுருக்குறாங்க. சரியா. ஓகே. ஸோ டூ யூ நோ பாருங்க, to measure the volume of liquid some other units are also used. வேறு யூனிட்ஸ் கூட யூஸ் பண்ணுறாங்க. சம் ஆஃப் தம் ஆர் கேலன், அவுன்ஸ் அண்ட் குவார்ட். நம்ம வந்து அந்த அளவுக்கு யூஸ் பண்ணுறதுல இந்த இதெல்லாம் ஃபுல்லாகவே லிட்டர் தான் யூஸ் பண்ணுறோம். ஆனால் சில இடங்களில் வேறு யூனிட்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. அது எவ்வளவு எம்எல்க்கு மாற்றி கொடுத்துருக்காங்க பாருங்கள். 1 கேலன் அப்படிங்கிறது 3785 ml. 1 ounce is equal to 30 ml. ஒரு ounce மருந்து குடுன்னு சொல்லுவாங்க, அப்படின்னா 30 ml அர்த்தம். 1 quart அப்படின்னா 1 liter. 1 quart is equal to 1 liter. ஸோ இந்த யூனிட்ஸையும் நீங்கள் என்ன செய்யணும், படிச்சுக்கோங்க, 1 வேர்டுக்கு வரும். ஓகே. சரி, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, வால்யூம் ஆஃப் ரெகுலர்லி ஷேப்டு ஆப்ஜெக்ட்ஸ். அந்த டேப்லர் காலம் பாருங்கள். இந்த டேப்லர் காலம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, கியூபாய்ட், ஸ்பியர், சிலிண்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னா 3 dimensional objects. கியூப்ங்கிறது என்னன்னா, ஒரு ஸ்கொயரோட ஏரியா நம்ம கண்டுபிடிச்சோம். ஒரு ஸ்கொயர் இருக்கு இல்லையா, அது வந்து 3 dimensional-ஆக இருக்கும்போது அதுக்கு கியூப்னு பேர். அது மாதிரி ஒரு ரெக்டாங்கிள் நம்ம பார்த்தோம், அது வந்து 3 dimensional-ஆக இருந்ததுன்னா கியூபாய்டு அப்படின்னு அர்த்தம். ஸ்பியர் உங்களுக்கு தெரியும், ஸ்பியர்னு என்னது, கோள வடிவம், ரவுண்டா பால் அதெல்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து என்னன்னா ஸ்பியர் சொல்கிறோம். சிலிண்டர் அப்படின்னா அது வந்து அடியில் ரவுண்டாக இருக்கும், சர்க்கிளாக இருக்கும், மேலே ஹைட்டு அதிகமாக இருக்கும், அதுக்கு பேர் சிலிண்டர். உங்கள் வீட்டில் கேஸ் சிலிண்டர் இருக்குது, அதை பார்த்தீங்கனாலே தெரியும், கீழே ரவுண்டாக இருக்கும், மேலே வந்து ஹைட்டு அதிகமாக இருக்கும். ஸோ தட் இஸ் சிலிண்டர். ஸோ இதெல்லாம் வந்து என்னென்னா 3 dimensional ரெகுலர் ஷேப் ஆப்ஜெக்ட்ஸ். ஸோ இது வந்து என்ன செய்யும், உள்ள வால்யூம் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா இதுக்கு ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம என்ன செய்யலாம், ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஒன்றுமே இல்லை, ஏற்கனவே நான் என்ன சொல்லியிருக்கேன், கியூப்னு சொன்னாலே என்னது, ஸ்கொயர்னு சொல்லியிருக்கேன். ஸ்கொயரோட சர்ஃபேஸ் ஏரியா நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிருக்கீங்க, என்னது, ஏ ஸ்கொயர். இப்போ இதுக்கு என்னது, ஒரே ஒரு ஹைட்டை மட்டும் நம்ம மல்டிப்ளை பண்ணணும், அந்த வேல்யூ மட்டும் மல்டிப்ளை பண்ணணும். அப்போ இன்னும் ஒரு ஏவை ஆட் பண்ணி மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. ஸோ சைடு இன்ட்டு பாருங்கள், அந்த படத்தில் பாருங்கள், சைடு
into side மூணு சைடை மல்டிப்ளை பண்ணீங்கன்னா a cube அப்படி கிடைக்குது. தென் cuboid சொல்லும்போது ரெக்டாங்கிள், ஏற்கனவே ரெக்டாங்கிளுக்கு என்ன பார்த்துருக்கோம், சர்ஃபேஸ் ஏரியாக்கு லென்த் இன்ட்டு பிரெத். இப்போ கூடுதலாக ஒரு ஹைட்டை மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ l இன்ட்டு b இன்ட்டு h, lbh. அடுத்த ஸ்பியர் பார்த்தீங்கன்னா ஸ்பியர் வந்து 4/3 pi r cube. திஸ் இஸ் த ஃபார்முலா, 4/3 pi r cube. பையோட வேல்யூ உங்களுக்கு தெரியும், 22/7 போடலாம், இல்லைன்னா 3.14 வச்சு மல்டிப்ளை பண்ணலாம். சிலிண்டர் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு, சர்க்கிளோட ஃபார்முலா உங்களுக்கு தெரியும், pi r ஸ்கொயர். அதோட ஒரு ஹைட்டை மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா என்னது உங்களுக்கு சிலிண்டரோட வால்யூம் கிடைச்சிரும். ஓகேவா? ஸோ இப்போ என்ன நம்ம பார்த்துக்கிட்டோம்னா வால்யூம்னா என்ன, வால்யூம் ஆஃப் ரெகுலர் ஷேப்டு ஃபிகர்ஸ் பார்த்தோம். ஸோ வாட் இஸ் யுவர் ஹோம்ஒர்க் இஸ் அந்த டேப்லர் காலம் எழுதணும். நான் நடத்துறதுக்கு முன்னாடியே நிறைய பேர் அந்த படத்தை வரைஞ்சி போஸ்ட் பண்ணியிருந்தீங்க. அப்படி பண்ணாதீங்க, நடத்தினதுக்கு அப்புறம் புரிஞ்சுக்கிட்டு அந்த படத்தை போடணும். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த ஹோம்ஒர்க் ஃபார் யூ. ஸ்டடி தட் ஆல்சோ. ஓகே, தேங்க்யூ.